புஞ்சிகஸ்தலா, கூறுங்கள் தாயே. இன்று நீ அழகாக இருக்கிறாய். உன்மேல் திருஷ்டி ஏதும் படாமல் பார்த்துக்கொள். சரி, இதை வாங்கிக்கொள். இந்த பழத்தை சிவனவர்களுக்கு கொண்டு போய் கொடு. அவரு உணவு உண்ணும் நேரம் ஆகிவிட்டது. அப்படியே ஆகட்டும் தாயே. வணங்குகிறேன் பிரபு. ஏன் திடீர்னு இந்த மாற்றம் என்று தெரியவில்லையே? ஒருவேளை சிவனவர்களுக்கு கோவம் ஒண்ணு வரவில்லையே. புஞ்சிகஸ்தலாவால் ஏதாவது தவறு ஏற்பட்டிருக்குமோ? பிரபு, நீ என்ன காரியம் பண்ணி கொண்டிருக்கிறாய் உனக்கு தெரிகிறதா? நான் உன்னிடம் கொஞ்சம் சிரித்து சகஜமாக பழகினேன். ஆனா நீ என்னிடமிருந்து என் கணவனை பிரிக்க துணிந்து விட்டாயா? நீ பெரிய அபராதத்தை செய்து விட்டாய். அதனால் இதுக்கான தண்டனை உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் உன்னை இப்போ சபிக்கிறேன். நீ கூடிய விரைவில் உன்னோட மனுஷ ரூபத்தை பறிகொடுத்து ஒரு வானரியாய் மாறிவிடுவாய். அப்பொழுது உன்னிடம் இந்த அழகும் இருக்க போறதில்லை. பிறகு உன்னால் இவ்வாறு தவறுகள் செய்ய இயலாது. வேண்டாம் தாயே, வேண்டாம். நான் எந்த தவறும் செய்யவில்லை தாயே. நான் இந்த இடியையும் மின்னலையும் பார்த்து பயந்து விட்டேன். பிறகு ஆதிசங்கரரை சரணடைந்தேன் தாயே. உன்னோட எந்த விளக்கமும் எனக்கு தேவையில்லை. நீ அவரை சரணடையவில்லை, நீ அவரை கட்டி அணைத்துக் கொண்டாய். உன்னோட அபிப்பிராயமும் எண்ணமும் வேற மாதிரி உள்ளது. இல்லை தாயே. அன்பே, புஞ்சகஸ்தலா உண்மையைத்தான் கூறுகிறாள். எப்படி ஒரு குழந்தை எதிர்பாராத சமயத்தில் எப்படி தன் தாயை அணைத்துக் கொள்கிறதோ அப்படித்தான் புஞ்சகஸ்தலா என்னை அணைத்துக் கொண்டாள். தாயே, என்னை இங்கிருந்து அனுப்பிவிடாதீர்கள். வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை திரும்ப பெற இயலாது. அதனால் தான் நான் கூறுகிறேன், நல்லது கெட்டதுக்கான நிர்ணயத்தை சாந்தமான மனதில்தான் எடுக்க வேண்டும். இப்பொழுது என்ன செய்வது? நான் இந்த சாபத்தால் தங்களையும் தாயையும் விட்டு பிரிய விரும்பவில்லை. புஞ்சகஸ்தலா, வாழ்க்கை ஒரு சக்கரம் மற்றும் நம் கர்ம வினைகளை கண்டிப்பாக நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். உன்னுடைய வானர வாழ்க்கையும் எப்படித்தான். அதனால் இதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். அப்புறம் புஞ்சகஸ்தலா,
நான் இந்த உண்மையை தெரிந்து கொண்ட பின்பு நான் உனக்கு ஆசீர்வாதம் என்ற ரூபத்தில் நான் உனக்கு அருமையான வாழ்க்கை துணை அளிக்கிறேன். நீ வானர ராஜா கேசரியின் ராணியாகி அஞ்சனி என்ற பெயரால் அறியப்படுவாய். நானும் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன். எனது ஸ்வரூபம் உன் கர்ப்பத்தில் கலந்திருக்கும். தேவி, என்ன விஷயம்? இன்று நீ ஆழ்ந்த யோசனையில் இருக்கின்றாய். பிரச்சனை என்னவோ? சுவாமி, உங்கள் அருகில் இருக்கும் பொழுது யாருக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும் சுவாமி? நான் என்ன யோசித்துக் கொண்டிருந்தேன் என்றால், கூடிய விரைவில் திரேதா யுகம் ஆரம்பமாக போகிறது. எப்பொழுது நீங்கள் பூலோகத்தில் ராமராக அவதரிக்கப் போகிறீர்கள்? நீ யோசிப்பது கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது. பூலோகத்தில் விரைவில் ராமராஜ்யம் வரப்போகிறது. நாராயண நாராயண. வணங்குகிறேன் பிரபுவே, வணங்குகிறேன் தாயே. நாராயண நாராயண. மகரிஷி அவர்களே, தாங்களா? மன்னிக்க வேண்டுகிறேன் பிரபு. நான் வந்தது எதிர்காலத்தை பற்றிய கவலைதான் தங்களை தரிசிக்க என்னை தூண்டியது. எப்பொழுது இந்த விஷயம் எமக்கு தெரிந்ததோ, தாங்கள் திரேதா யுகத்தில் கடவுள் ராமர் அவதாரம் எடுக்கப் போகிறீர்கள் என்று, அப்பொழுது என் மனதில் இந்த கவலை எழும்பியது, தங்களுடைய சேஷ்நாகத்தின் நிலைமை என்னவென்று. ஆனால் மகரிஷி அவர்களே, சேஷ்நாகத்தை பற்றிய கவலை தாங்களுக்கேன் வந்தது? நான் எங்கே இருக்கிறேனோ அங்கு சேஷ்நாகமும் என்னுடன் இருக்கும். ஆனால் பிரபு, பூலோகத்தில் இந்த சேஷ்நாகம் தங்களுடன் எந்த ரூபத்தில் எப்படி இருக்கும்? இதற்கான பதிலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் அவளுடன் இருக்கிறேன். நான் ராமனுடைய அவதாரத்தில் பூலோகத்தில் பிறந்தவுடன் அப்பொழுது சேஷ்நாக் லக்ஷ்மண் உருவத்தில் என்னுடனே இருப்பான். நாராயண நாராயண. பிரபு, தங்களுடைய லீலைகளுக்கு எல்லையே இல்லை. சேஷ்நாகத்தை பற்றி நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் பகவான் சிவன் அவர்களை பற்றி தான் எனக்கு இன்னும் குழப்பமாக உள்ளது. பகவான் சிவன் அவர்கள் தங்களுடன் எந்த ரூபத்தில் இருக்கப் போகிறார்? ஏன் சாந்தமாகிவிட்டீர்கள் சுவாமி? மகர்ஷி அவர்களுடைய கேள்விக்கு ஏன் பதில் கூறவில்லை? சங்கடங்களை போக்கும் அனுமன் ரூபத்தில். பிரச்சனையை தீர்க்கும் ஹனுமான் ரூபத்திலா? ஆம், அனுமன் ரூபத்தில்தான். சிவன் அவர்கள் புஞ்சகாஸ்தலாவிற்கு வாக்கு கொடுத்தார். அவள் பூலோகத்தில் அஞ்சனா ரூபத்தில் பிறக்கும்போது அவளுடைய கர்ப்பத்தில் அனுமன் ரூபத்தில் அவருடைய பாகம் இருக்கும் என்று. பிறகு சிவனுடைய அவதாரம் பூலோகத்தில் உள்ள அனைவருக்கும் அனுமன் ரூபத்தில் என்றும் அமரராக இருப்பார். நாராயண நாராயண. இப்பொழுது என்னுடைய அனைத்து கவலைகளும் நீங்கிவிட்டது பிரபு. இருந்தாலும் பகவான் சிவன் அவர்கள் எப்பொழுதும் தவத்தில் இருப்பார். அப்பொழுது அவர் கொடுக்கும் வாக்கை மறந்து விடுவார். அப்படி இருக்கும்போது அவருக்கு புஞ்சகஸ்தலாவிற்கு வாக்கு கொடுத்ததை எப்படி ஞாபகப்படுத்த முடியும் பிரபு? இந்த பிரச்சனைக்கான தீர்வை தாங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும் மகரிஷி அவர்களே. தான் கொடுத்த வாக்கு சிவன் அவர்களுக்கு ஞாபகம் வரும்படி ஓர் வழியை கூறுங்கள். நாராயண நாராயண. நாட்டியம் பிரபு, நாட்டியம்.
பழமையானது, இயற்கை எத்தனை பழமையானது, அதிலும் என் மனம் புதுமை கண்டு நானாட சதிராட என்னை நான் மறந்தேனே, நானாட சதிராட என்னை நான் மறந்தேனே. இயற்கை தன் எழிலை இங்கே வாரிதான் இறைத்தது, பெண்மையின் அழகிங்கே காணலாயானது, அன்பானவன் இங்கே இன்று தாபத்தில் தேய்ந்தது. அன்பானவன் இந்த சோலைவனத்திலா? இங்கே யாவரும் யோகிகளாகத்தானே இருக்கிறார்கள். என் மனதில் இருக்கும் அவன் எப்படி அல்லது எங்கே கிடைப்பான்? எங்கே எப்பொழுது அவன் எனக்கு கிடைப்பான்? எந்த இதயத்தை யாருக்கு காட்ட, எந்த இதயத்தை யாருக்கு காட்ட, மலர் மாலையை சூட்ட ஆட சதிராட என்னை நான் மறந்தேனே, நான் ஆட சதிராட என்னை நான் மறந்தேனே. தேவி, நட்ராஜா, தாங்களா? வணக்கம். மன்னியுங்கள், நான் தங்கள் முன்னால் நாட்டியமாடி தவறு செய்து விட்டேன். மனதை மயக்கிய தவற. பிரபு, நான் தண்டனைக்குரியவள். தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். தாங்கள் என் தியானத்தை கலைத்து விட்டீர்கள். தாங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் பிரபு. தாங்கள் என்னுடன் நாட்டியம் ஆட வேண்டும் தேவி. நாட்டியமா? பல வருடங்களுக்கு பிறகு என் மனதில் நாட்டியத்தின் ஜோதி எழுந்துள்ளது. என் ஆசையை நிறைவேற்றுவீர்களா தேவி? தங்களின் ஆசையை நிறைவேற்ற காத்துக் கொண்டிருக்கிறேன். रंग नाचे हरिहर, युगल मिलन का है ये स्वर्णिम अवसर। ताजुन तत जुन, ताजुन तत जुन, ताजुन तत जुन, दिखता दिख दिखाई, दिखता दिख दिखाई, दिखता दिख दिखाई। धान
திகின தான தான தான. தேவி, அற்புதம், பிரமாதமாக இருந்தது. நான் தங்கள் நாட்டியத்தால் மகிழ்ச்சி அடைந்தேன். தங்களுக்குள் இருக்கும் ஏதாவது ஆசையை நிறைவேற்றுவதை பாக்கியமாக கருதுகிறேன். பிரபு, நான் தங்களின் அனைத்து சக்திகளுடைய பாவம், சார்தம், தத்துவம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன். ததாஸ்து. மகாராணி அஞ்சனி தேவியோட இந்த நிலைமைய பார்க்கவே முடியல. அவங்க இவ்ளோ புண்ணியம் பண்ணிருந்தும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வயத்துல ஒரு குழந்தை உண்டாகல. என்னைக்குதான் அவங்க கஷ்டம் தீரும்னு தெரியல. இது அந்த கடவுளுக்கு தான் தெரியும். போன ஜென்மத்துல மகாராணி அப்படி என்னதான் தப்பு பண்ணாங்கன்னு தெரியல. அதனாலதான் இவ்ளோ சங்கடங்களுக்கு உள்ளாயிருக்காங்க. வணக்கம் மகாராஜா. மகாராணி அவர்களே. மகாராஜா தாங்களா? அன்பே, உதட்டில் புன்னகையை வைத்துக்கொண்டு கண்ணில் உள்ள சோகத்தை மறைக்காதீர்கள். எங்களால் உங்களுடைய வேதனையை பார்க்க முடியவில்லை. மகாராஜா, கடவுளுடைய நிர்ணயத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் தலையெழுத்து இதுதான் என்றிருந்தால் அப்பொழுது நான் அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வேன். ஆனால் நான் கடவுள் ஒன்றுமில்லையே. என்னுடைய வேதனையை எனக்குள்ளே மறைத்துக் கொள்வதற்கு. ஆனால் கவலைப்படுவதால் யோசிக்கும் திறனானது குறைந்து போய்விடும். நாம் நிராசையை அடைந்துவிடக் கூடாது. உங்களுக்கு ஒரு நற்செய்தி. மகா மந்திரி அவர்கள் ஒரு அற்புதமான ரிஷி முனிவரை பற்றி அறிந்திருக்கிறார். எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு எத்தனையோ பெண்கள் கர்ப்பஸ்திரி ஆகியிருக்கிறார்களாம். எனக்கும் நம்பிக்கை உள்ளது. அவருடைய ஆசீர்வாதத்தால் நிச்சயம் நமக்கும் மிக விரைவாக குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். மகாராஜா, இப்படி எத்தனையோ ரிஷி முனிவர்கள், வைத்தியர்கள் நம்மிடையே அவர்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரையில் நமக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை. அஞ்சனி, முயற்சியை தவிர நமது கைகளில் என்னதான் இருக்கிறது? ஒருவேளை இம்முறையாவது வேண்டுதல் நிறைவேறலாம் அல்லவா? பார்க்கலாம். மகா மந்திரியார் வரட்டும். மன்னிக்க வேண்டும் மகாராஜா அவர்களே. மகா மந்திரியார் வந்திருக்கிறார். அவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். அவரை உடனடியாக இங்கு அழைத்து வரவும். ஆகட்டும் மகாராஜா. மகா மந்திரி அவர்களே, மகாராஜா உங்களை அழைக்கிறார். கவலை வேண்டாம் மகாராணி, எல்லாம் நன்றாகவே நடக்கும். வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராணி. வணக்கம். கூறுங்கள் மகா மந்திரியாரே, அந்த ரிஷி முனிவரை பற்றி ஏதாவது தெரிந்ததா? ஆமாம் மகாராஜா, அந்த ரிஷியுடைய பெயர் மதங். அவரை பற்றி கூறினால் அவரை நம்பி போனவர்கள் யாரும் இதுவரை நிறைவில்லாமல் வந்ததில்லை. நான் உங்களை பற்றியும் பிறகு மகாராணியை பற்றியும் கூறியிருக்கிறேன். அதற்கு அவர் என்ன கூறினார்? அவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். பிறகு என்ன? அவரை மரியாதையோடு இங்கு அழைத்து வாருங்கள். மகாராஜா, முத்தை தேடி நாமல்லவா புறப்பட்டிருக்கிறோம். ஆதலால் கடலில் முத்தெடுக்க நாம் சென்றால்தான் நல்லது.
இதுதான் கடலுக்கு நாம் தரும் மரியாதை. செல்லலாம். வணங்குகிறோம் ரிஷி முனிவரே. வானர ராஜா கேசரி அவர்களும் மகாராணி அஞ்சனி அவர்களும் கண்டிப்பாக கூறுகிறேன் தாயே. தாயா? ஆமாம், தாய்தான். தங்களை அனைத்து லோகங்களிலும் தாயே என்றுதான் அழைப்பார்கள். அது மட்டுமல்ல, தங்களுக்கு புத்திர பாக்கியமும் உண்டு. ஆனால் என்பதே வேண்டாம். இது அனைத்துமே சிருஷ்டியின் லீலைகள். இதற்கான வழி மந்திரமோ குளிகையோ அல்ல. அப்பொழுது வேற என்ன? தவம். தவமா? ஆமாம், தவம். எப்பொழுது இயற்கையாக ஒன்று நமக்கு பிராப்தமாகவில்லையோ அப்பொழுதெல்லாம் நாம் தவம் செய்து கடவுளின் கருணையை நம் பக்கம் திருப்ப வேண்டும். கடுமையான தவம் என்றுமே வீண் போனதில்லை. அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைத்தே தீரும். மகரிஷி அவர்களே, மன்னித்து அருள வேண்டும். இந்த விஷயத்தில் உங்களுக்கு முழு நம்பிக்கை உள்ளதல்லவா? எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறதென்று? சந்தேகமே இல்லை. மகாரிஷி நாவிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தைகளும் மலை போல பலமானதும் நிலையானதும் கூட. பிறக்கப் போகும் குழந்தையும் சாதாரண குழந்தை அல்ல, சிரஞ்சீவி. நல்ல குணங்கள் அனைத்தையும் கொண்டவனாக இருப்பான். பலசாலி, புத்திசாலி, தைரியசாலியும் கூட. இந்த பூலோகத்திலேயே மிகப்பெரிய புத்திமானாக இருப்பான். புத்தியுள்ள ஜீவராசிகளிலேயே அதி உன்னத புத்திசாலியாக இருப்பான். வீரத்துக்கே எடுத்துக்காட்டாக விளங்குவான். எந்த சக்தியாலையும் அழிக்க முடியாத மிகப்பெரிய சக்திசாலியாக இருப்பான். அது மட்டுமல்ல தாயே, கருணைக்கே இலக்கணமாக விளங்குவான். ஜீவராசிகளின் அனைத்து சங்கடங்களையும் நீக்கும் சங்கட விமோச்சன ஹனுமான் தான் அவன். தாயே, ஹனுமானை பக்தியுடன் வணங்கும் அனைவருக்கும் பலம், புத்தி, ஞானம், சுகம் போன்ற அனைத்துமே கிடைக்கும். மகரிஷி அவர்களே, நான் உங்களுடைய பாதத்தை தொட்டு ஆசீர்வாதம் வாங்க விரும்புகிறேன். இல்லை தாயே, நான் தான் தங்களை வணங்க வேண்டும். தாயே, தங்களின் பாதம் தொட்டு வணங்குகின்றேன். ஆசீர்வதியுங்கள். இல்லை இல்லை, ரிஷி அவர்களே, அத்தவத்தை பற்றி முழுமையாக கூறவில்லையே.
கூறுங்கள் மகரிஷி, நாங்கள் என்ன தவம் புரிய வேண்டும்? தாங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் மகாராஜா. இந்த தாய் செய்தால் போதும். எல்லாம் வல்ல சிவபெருமானை இவர்கள் பூஜித்தால் போதும். அவர் நிச்சயம் அருள் புரிவார். நம சிவாய். ஏ பிரபு, புஞ்சகஸ்தலா, எழுந்திரு புஞ்சகஸ்தலா, எழுந்திரு புஞ்சகஸ்தலா. பிரபு, தங்களுக்கு என் பெயர் ஞாபகம் இருக்கிறதா? ஆம், உன் பெயரும் ஞாபகம் இருக்கிறது, உனக்கு கொடுத்த வாக்கும் ஞாபகம் இருக்கிறது. ஆனால் நான் இன்னமும் குழந்தை பாக்கியம் பெறவில்லை பிரபு. புஞ்சகஸ்தலா, கவலை வேண்டாம். நான் சரியான நேரத்திற்காக காத்துக் கொண்டிருந்தேன். நான் மட்டுமல்ல, 3 லோகங்களும் இந்த நேரத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது உன் கர்ப்பத்திலிருந்து அழகான, பண்புள்ள, அன்புள்ள, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு குழந்தை பிறக்கப் போகிறான். இருந்தாலும் பிரபு, நானும் ஒரு பெண் தானே. என்னுடைய வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் இல்லாமலேயே என் வாழ்க்கை கடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது என் எதிர்பார்ப்பு எப்பொழுது அந்த தருணம் வரும் என்றுதான். உன்னுடைய தியானம் இப்பொழுது இறுதி கட்டத்தில் இருக்கிறது புஞ்சகஸ்தலா. உன்னுடைய கர்ப்பத்திலிருந்து பிறக்கின்றவன் என்னுடைய ஸ்வரூபம். நான் அதை ஒருவருக்கு கொடுத்து விட்டேன். இப்பொழுது நீ வாயு தேவனை வரவழைக்க வேண்டும். அவர் தன் மூலமாக என்னுடைய ஸ்வரூபத்தை உன்னிடம் அனுப்பி வைப்பார். பிறகு உன்னுடைய கர்ப்பத்திலிருந்து என்னுடைய அவதாரமான
ரௌத்ரி என் பிறப்பாள். நன்றி பிரபு, நன்றி. நான் நாளையிலிருந்தே வாயுதேவனுக்கு பூஜைகளை ஆரம்பிக்கிறேன். பிரபு, 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 பிரபு. பிரபு, நீங்கள் கூறியதை நான் புரிந்து கொண்டேன் பிரபு. நீங்கள் என் கனவில் வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டிவிட்டீர்கள். நன்றி பிரபு, நன்றி. மகாதேவன் கருணையுள்ளவர் சுவாமி. சீக்கிரமாகவே மகிழ்ச்சி அடைந்து விடுகிறார். இருந்தாலும் நாம் எத்தனை வருடங்களாக அவருக்கு தவம் செய்ய வேண்டியதாயிற்று. இப்பொழுது வாயுதேவன் அவர் கண்டிப்பாக நமக்கு காட்சி அளிப்பார். தவத்தின் மகிமை மிகவும் சக்தி வாய்ந்தது. உனது கனவுகள் நிஜமாக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆனால் நம்ப முடியவில்லை சுவாமி. ஆனால் ஆனால் நான் சாட்சாத் அவரிடமிருந்தே வரம் பெற்றுவிட்டேன் சுவாமி. அவருடைய ஆசீர்வாதம் மிக விரைவில் கிடைக்கும். ஆனால் இம்முறை நானும் வாயுதேவனை சந்திக்க ஆசைப்படுகிறேன். அதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? நாம் இருவரும் தவம் புரிவோம். வாயுதேவன் சீக்கிரமாகவே மகிழ்ச்சி அடைவார். அது என்னவென்றால் அஞ்சனி, நாம் இங்கிருந்து சென்ற பிறகு இந்த ராஜ்யத்தை பார்த்துக் கொள்பவர் யார்? இந்த ராஜ்யம், சொத்து, செல்வம் எல்லாம் இதெல்லாம் யாருக்காக? நமக்கென்று ஒரு வாரிசு இல்லை என்றால் இதையெல்லாம் யார் பார்த்துக் கொள்வார்கள்? இதையெல்லாம் பார்த்துக் கொள்வதற்கு ஒருவர் இல்லை என்றால் பிறகு இந்த ராஜ்யத்தை வைத்து என்ன செய்வது சுவாமி? என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் சுவாமி? தேவி, தாங்கள் புத்திர பாக்கியத்திற்காக வருடக்கணக்கில் தவம் புரிந்தீர்கள். யான் தங்களின் தவத்தை வீணாக்க விடமாட்டேன். எனது புத்திரனுக்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். நான் நாளைய தினமே இது பற்றி தர்பாரில் ஆலோசனை கேட்க உள்ளேன். பிறகு இப்பொழுது ராஜ்யத்தை பாதுகாக்கப் போவது யார்? இந்த நாட்டை பாதுகாக்கும் பொறுப்பை சிவசங்கரிடம் ஒப்படைக்கிறேன். சுமேரு பர்வதராஜா மகா பலசாலி மகாராஜா கேசரி அவர்கள் அரண்மனைக்கு வந்து கொண்டிருக்கிறார். மகாராஜா கேசரி அவர்களுக்கு, 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 மகாராஜா கேசரி அவர்களுக்கு. ஏன் இந்த அவசர கூட்டம் என்றால் விசேஷமான ஒரு காரியத்திற்காகத்தான். சபையில் உள்ள அனைவருக்கும் இந்த விஷயம் தெரியும் அல்லவா? அதாவது மகாராணி அஞ்சனா புத்திர பாக்கியத்திற்காக சிவசங்கரனை வருடக்கணக்கில் ஆராதனை செய்து வருகிறார். இன்று எங்களுக்கு அதற்கான பலன் கிடைத்துவிட்டது. மகாராணி அஞ்சனாவிற்கு, மகாராணி அஞ்சனாவிற்கு, மகாராணி அஞ்சனாவிற்கு. இருப்பினும் ஆனால் என்ன மகாராஜா? சிவசங்கரன் அளித்த அருள்படி
நாங்கள் இருவரும் வாயு தேவனை ஆராதனை செய்ய வேண்டும். இந்த உத்தமமான காரியத்திற்காக நானும் தேவி அஞ்சனாவுடன் சேர்ந்து தவம் புரிவதற்காக வனத்திற்கு செல்வதற்கு முடிவெடுத்துள்ளேன். மன்னிக்க வேண்டும் மகாராஜா. நாங்கள் அனைவரும் இந்த பவன் காரியத்தில் ஈடுபட விரும்புகிறோம். இல்லை மகா மந்திரி, எனது தவம் முழுமை அடையும் வரை அதுவரை இந்த ராஜ்யத்தை பாதுகாக்கும் பொறுப்பை நீங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நேரம் முதல் பிரஜையை பாதுகாப்பதற்கு எந்த முடிவையும் எடுக்கும் அதிகாரத்தை இப்பொழுது உங்களுக்கு நான் அளிக்கிறேன். தங்கள் ஆணைப்படியே நடக்கும் பிரபு. மகாராஜா கேசரி அவர்களுக்கு, மகாராஜா கேசரி அவர்களுக்கு, மகாராஜா கேசரி அவர்களுக்கு, மகாராஜா கேசரி அவர்களுக்கு. நாராயண நாராயண. வணங்குகிறேன் பிரபு. வாருங்கள் தேவரிஷி அவர்களே. முக்கியமான தகவல் ஏதாவது உண்டா? மிகவும் மகிழ்ச்சியான செய்திதான் பிரபு, மிக மகிழ்ச்சியான செய்தி. வானர ராஜா கேசரியும் இப்பொழுது அஞ்சனாவுடன் சேர்ந்து தவம் புரிய போகிறார்கள். இதைத்தான் கூற வந்தீர்களா? நாராயண நாராயண. தாங்கள் சகலமும் அறிந்தவர் பிரபு. இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவில்லை. தாங்கள் அஞ்சனா தேவியை மட்டும்தான் பவன் தேவனை தவம் செய்ய சொல்லி கூறினீர்கள். ஆனால் அவருடைய கணவர் வானர ராஜா கேசரியும் சேர்ந்து தவம் புரிய போகிறார். தேவரிஷி, தாங்கள் மறந்து விட்டீர்களா? அஞ்சனாவிற்கு பிறக்கப் போகின்ற குழந்தையின் தந்தை கேசரிதான் என்று. குழந்தை வேண்டும் என்று அஞ்சனை மட்டும் தவம் செய்யவில்லை, கேசரியும் தான் செய்தார். அப்படியென்றால் சந்தேகம் வேண்டாம் தேவரிஷி. இது கேசரியின் சிரதை. அதனால் தான் அவரை அவர் தடுக்க இயலவில்லை. அது மட்டுமல்ல, பவன தேவனின் காரியமும் எந்த தடையும் இல்லாமல் நடக்கும். பொதுவாக பக்தி என்ற நிலைக்கு எல்லை என்ற ஒன்று கிடையாது. கேசரி அஞ்சனாவின் தவம்தான் அவர்களுக்கு பலன் தரப்போகிறது. நாராயண நாராயண. தங்களுடைய லீலைகளுக்கு எல்லையே இல்லை. வாரிசு வேண்டி மகாராஜா கேசரி தவம் செய்ய காட்டிற்கு சென்றான். மக்கள் அனைவரும் கண்கள் கலங்கி வழியும் அனுப்பி வைத்தான். வாரிசு வேண்டி மகாராஜா கேசரி தவம் செய்ய காட்டிற்கு சென்றான். மக்கள் அனைவரும் கண்கள் கலங்கி வழியும் அனுப்பி வைத்தான்.
இங்கிருந்து விஷப்பிராச்சல் பரவத இடம் ஆரம்பமாகிறது. நீங்கள் அனைவரும் திரும்பிச் செல்லுங்கள். ஆனால் மகாராஜா, தங்களின் பாதுகாப்பிற்காக மந்திரியார் எங்களை அனுப்பியுள்ளார். யாரை சுயமாக மகாதேவரை ரட்சித்துக் கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு பாதுகாப்பு பற்றின கவலை இருக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆனால் மகாராஜா, நாங்கள் ஒன்றும் யுத்தம் செய்ய செல்லவில்லை சேனாதிபதி. சாதனையும் தவம் செய்வதற்கும் தான் செல்கிறோம். எங்களுக்கு படைகளுக்கான அவசியம் இல்லை. நீங்கள் மக்களின் நலனை கவனித்துக் கொள்ளுங்கள் சேனாதிபதி. எங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். அந்த மகாதேவனின் புண்ணியத்தால் நாங்கள் மிகவும் நன்றாக இருப்போம். அவர் எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் எங்களது தவத்தை நிறைவேற்றுவார். நாங்கள் உங்கள் அன்பையும் ஆலோசனையையும் பாராட்டுகிறோம். ஆனால் தவம் செய்யும் இடத்திற்கு நீங்கள் அனைவரும் வருவது நன்றாக இருக்காது. நீங்கள் அனைவரும் ராஜ்யத்திற்கு திரும்பிச் செல்லுங்கள். வாரிசு வேண்டி மகாராஜா கேசரி தவம் செய்ய காட்டிற்கு சென்றான். மக்கள் அனைவரும் கண்கள் கலங்கி வழியும் அனுப்பி வைத்தார். சூரியன் வாட்டிட மேட்டிலும் காட்டிலும் அஞ்சனை சோர்வுடன் நடந்தாள். உடம்பினில் சோர்வு மனதினில் உறுதி வாரிசு வேண்டிய நடந்தாள். கானகம் முழுவதும் வானரவேந்தன் கேசரியுடனே நடந்தாள். பாறை தடுக்கி விட இருந்தவளை கேசரி தாங்கியே பிடித்தான். பஞ்சனையில் துயின்ற அஞ்சனையின் கால்களில் நஞ்சி முள்ளும் தைத்தனவே. மனைவியின் கால்களில் குருதியை கண்டதும் மன்னன் மனது பதைத்ததுவே. முள்தனை எடுத்து வீசிய வேந்தன் மனைவியின் துயர் கண்டு துடித்தான். சோர்வினில் சாய்ந்த மனைவியின் தோளை ஆதரவாய் தாங்கி பிடித்தான். வாரிசு வேண்டி மகாராஜா கேசரி தவம் செய்ய காட்டிற்கு சென்றான். மக்கள் அனைவரும் கண்கள் கலங்கி வழியும் அனுப்பி வைத்தார். வழியும் அனுப்பி வைத்தார். வழியும் அனுப்பி வைத்தார்.